இந்தாங்க எல்லாரும் இனிப்பு எடுத்துக்கோங்க, அம்மு வரப்போறா. இவ்வளவு சந்தோஷமா ஓடுறான் பாத்தியா? ஆமாங்க, ஒரு வழியா அந்த அம்மு யாருங்கிறது தெரிய போகுது. நம்ம கையோட அவன் கல்யாணத்தையும் முடிச்சிடணும். சின்ன தம்பியும் நம்மள அவனோட பெத்த தாய் தகப்பன் மாதிரிதான் பாக்குறான். நம்ம இந்த கல்யாணத்தை அவனுக்கு சிறப்பா பண்ணி வைக்கணுங்க. அவனையும் அந்த பொண்ணு அம்முவையும் நம்ம கூடவே வச்சுக்கணும். அபிராமி, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன். நான் வரத்துக்கு ராத்திரி ஆயிடும். நீ எனக்காக காத்துட்டு இருக்க வேண்டாம். போறப்போ எங்க போறீங்கன்னு நான் கேட்க கூடாது. ஆனா எங்க போறீங்கன்றத நீங்க கொஞ்சம் விவரமா சொல்லிட்டு போலாம்ல. அந்த வைத்தியர் கிட்ட போய் மூலிகையை வாங்குறதுக்கு தான் போறேன். இவரு என்கிட்ட எதையோ மறைக்கிறாரோ. நீங்க கிளம்புங்க, பத்திரமா போயிட்டு வாங்க. ஹலோ, வைத்தியரா? ஆமாங்க, நீங்க யாரு? நான் வடநாட்டுல இருந்து அபிராமி நாச்சியார் பேசுறேன். பரஞ்சோதி ஐயா எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரு. அவரை பார்த்து 4-5 வருஷத்துக்கு மேல இருக்கும். எனது 4-5 வருஷம் ஆகுதா? முன்னாடி எல்லாம் அடிக்கடி அவர் வருவாருமா, இப்பெல்லாம் அவர் வரதே இல்லையே. இவரு வைத்திய பார்க்க போறேன்னு சொன்னதெல்லாம் பொய்யா? மூலிகைன்னு எங்க போயிருக்காரு? எதுக்காக என்கிட்ட மறைக்கணும்? என்ன சின்ன தம்பி, நீங்க இன்னும் தூங்கலையா? இல்ல சின்னம்மா, எப்படா விடியும், அம்முவை எப்ப பாக்குறதுன்னு யோசிச்சுட்டே இருக்கேன். நாளைக்கு உங்ககிட்ட நான் தான் அம்முன்னு சொல்ல போறத நினைச்சா எனக்கே தூக்கம் வர மாட்டேங்குது. அப்ப அம்மு நாதான் தெரியாத உங்களுக்கு பாக்கணுமேனு ஆர்வம் எவ்வளவு இருக்கும். நீங்க அம்மு விஷயத்துல என்னெல்லாம் சொன்னீங்களோ அது அப்படியே நடந்திருக்கு சின்னம்மா. உங்க அம்மு நாளைக்கு உங்களை பார்க்க கண்டிப்பா கோயிலுக்கு வருவா சின்ன தம்பி. சின்ன தம்பி, அந்த பொண்ணை பார்த்துட்டு அப்படியே கையோட அழைச்சிட்டு வந்துரு. நீங்க தான் முதல்ல என்கிட்ட வந்து நீ சின்ன தம்பியோட அம்மு, சின்ன தம்பியோட மனைவின்னு சொன்னீங்க. என் கழுத்துல இருக்க தாலிய கட்டக்கூடாதுன்னு சத்தியமும் வாங்குனீங்க. நீங்க தான் என்னையும் சின்ன தம்பியும் சேர்த்து வைக்கணும்.